உலகத்திலே அனைத்த உயிரை படைக்கக்கூடிய பிரம்மதேவன் என்று பெயர் பட்டு வாழ்ந்து வருகிறேன். சென்று என்னுடைய மனைவியை கலைவாணியை பார்க்க வேண்டும். கலைவாணி வணக்கம். இந்த சத்தியலோகத்திலே பிரம்மதேவருக்கு மனைவியாக கலைவாணி என பெயர் கொண்டு சீரும் சிறப்பட என்று என்னுடைய சாமியை காண வேண்டுமே. சுவாமி பாதமதை பணிந்தே சுவாமி கலைவாணி, நாம் இருவரும் இப்படியே ஆனந்தமாக இருக்க வேண்டும் சுவாமி. அப்படியா? இப்படி நாம் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும் வேளையில் கலைவாணி, நாம் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும் வேளையில் ஏதோ ஒரு அழுகுதல் கேட்கிறது. யார் என்று தெரியவில்லையே. தெரியலையே. என்ன கண்ணீரும் கம்பளமுமாக இருக்கின்றீர்கள்? நானும் உன்னுடைய மாமாவை சந்தோஷமா இருக்க நேரத்தில் அவர் என்னிடத்தில் பூலோக போக்கு போறேன்னு சொன்னார். சுவாமி, பூலோக ஏன் செல்கிறீர்களே? கண்ணி லட்சுமி, பூலோகத்திலே நீண்ட நாளாக பிருந்தா என்ற பெண் என்னையே மணக்க வேண்டும் அப்படின்னு நான் சென்று பிருந்தாக்கு வரம் கொடுத்துட்டு வருவேன்னு சொல்லிவிட்டு போனவர் வரவே இல்லை. இன்னும் வரவே இல்லையா? அந்த பிருந்தா அக்னி பிரசவம் அவளையே இருக்கிறாளாம். அதை பார்த்து உன்னுடைய மாமாவுக்கு பித்து பிடிச்சு போய் விட்டுதான். அம்மா, இதற்கு வழி எனக்கு தெரியாதம்மா. அடித்த உயிரும் படைக்கத்தான் தெரியும். அம்மா, இதுக்கு உண்டான வழி பிறக்க வேண்டும் என்றால் முதல் மூர்த்தி சிவபெருமான் இருக்கின்றார். அவரை சென்று சந்திக்கலாம். சக்தி, இருவரை சண்டையிட்டதெல்லாம் போதும், சமாதானமாகிவிட்டோம். இருந்தாலும் இருவரை சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா. எப்படி இருக்க வேண்டும்? அம்மா
சூரியனை கடைபிடிக்கும் வேண்டும் அல்லவா? அண்ணா அண்ணி அண்ணா என் நிலைமை பாருங்கள் அண்ணா அண்ணி இறைவா உன் மாளிகை எத்தனையோ மணி விளக்கி தலைவா உள் காலடி என் நம்பிக்கை நம்பிக்கையில் ஒளி விளக்கி இல்லையா? பன்னிரண்டு கண்களிலே பன்னிரண்டு கண்களிலே உள்ளமதி உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை விண்ணுலகவா என்ற ஆண்டவனே பாதங்களை நான் ஏய், சக்தி என்ன வார்த்தை உரைக்கிறாய்? நீங்க அமைதியா இருங்க. ஏன் ஆ, தங்கை துயரட்ட வந்திருக்கிறாள்? அது துயரத்துக்கு காரணம் என்ன கேட்பாயா? அண்ணனை நீ பார்க்க வரணும், எப்படி வரணும்? சந்தோஷமா வரணும். வரணும், சிரிச்ச முகத்தோட வரணும். உண்மைதான். இப்படி அழுதுகிட்டு வந்தா நல்லா இருக்குமா? அண்ணி குடும்பம்? நான் துன்பத்தில் இருக்கிறேன் அண்ணி நான் துன்பத்தில் இருக்கேன் இன்பத்தில் இல்லையே துன்பத்தில் இருக்கிறேன் ஏன்? என் நிலைமை புரிந்து கொள்ளுங்கள் என் அண்ணன் கண்ண வைகுந்த வாசம் கோபால கண்ண பாண்டுரங்க பரமதயால 7 மணியா இருக்கும்போது உனக்கு என்ன குறை? அண்ணனுக்கு தான் ஆபத்து அண்ணி ஐயோ, அண்ணனை கைப்பிடிக்க ஆபத்து. ஐயோ, அண்ணா. இரு, இரு. என்னாச்சு? என்னாச்சு அண்ணா? எனக்கு இப்பதான் சொல்லி எழுதி அனுப்பி அண்ணா ஐயோ, உடன் பிறந்த துப்புரப்பல்லவா? அண்ணி உன்னுடைய அண்ணன் அண்ணா உன்னுடைய மைத்துனை லட்சுமி பூலோக சென்றார் பூலோகத்தில் பிருந்தா என்ற பெண்ணுக்கு வர கொடுக்க சென்றார் சரி. அங்கு சென்றவர் அந்த பிருந்தா அக்னி பிரசவம் செய்து கொண்டலாம் அதையா? தன்னைத்தானே இருத்தி கொண்டலாம் அந்த அவ எரியுதை பார்த்து உன் மைத்துனுக்கு பித்து பிடித்து போய்விட்டது அண்ணா பூலோகத்தில் அண்ணா. அண்ணே, அவர் எனக்கு வேண்டும் அண்ணா அவர் எனக்கு வேண்டும் அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை ஏது அண்ணா லட்சுமி என்னங்க இத பாருங்க, ஒரு நேரத்துல உங்களுக்கு பிடித்து பிடித்து இருக்கும் பொழுது நான் கூட அப்படித்தான் கத்தினேன் கதறினேன். அப்பொழுது யார் எனக்கு துணையாக வந்தது? என் அண்ணன் தான். உண்மைதான். உங்கள் பித்தை போக்கினார். இப்பொழுது பார்த்தாயா, என் அண்ணனுக்கு ஒரு பெண்ணால் பித்து பிடித்திருக்கிறதா? என் அண்ணன் இல்லாமல் எப்படி அண்ணி வாழ்வார்கள்? சக்தி கவலை கொள்ள வேண்டாம். ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்பது ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது இவனுடைய மைத்துனுக்கு பெற்று பிடிக்க காரணம் யார் தெரியுமா? நான் தான். அண்ணா உண்மைதான். என்ன உரைக்கிறார்? உண்மைதான் சக்தி. என்ன காரணம் அண்ணா என்னிடம் சண்டையிட்டுக் கொண்டு புறப்பட்டு சென்றாய் அல்லவா? ஆமா, அப்போ ஜலகண்டா சூரன் என்பவனை ஒருவனை என் பேர்வை துணியினால் உருவாக்கின ஞாபகம் வைக்கிறதா? இருக்கிறது. அந்த ஜலகண்டா சூரனானவன் அந்த பிருந்தாவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் பிருந்தாவதி பெண் யார் தெரியுமா? ஒரு கற்பு கரசி. அவள் பிறந்த நாள் முதல் கொண்டு அந்த மாய கண்ணனை மணக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக தவம் இருந்தாள். ஆனால் தவத்தின் பயனாக என் மைத்துனன் செல்லவில்லை. காரணம் என்ன? லட்சுமி மீது உள்ள மோகத்தால் வைகுந்தத்திலேயே விற்றிருந்தார். அப்படி இருக்க அவள் திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த ஜலகண்டாசூரனை அனுப்பினேன். அவள் திருமணம் செய்தான். திருமணம் செய்தானே தவிர அந்த பெண்ணின் மீது அந்த ஜலகண்டாசூரனின் நுனி விரல் கூட படவில்லை. காரணம், இவள் கற்பை பாதுகாக்க வேண்டுவதற்காக கணவனரிடம் பொய் உரைத்து அடிபட்டு உதைபட்டு இத்தனை செயல்பட்ட பிறகும் அவளால் கற்பு தன்மையோடு அவள் வாழ்ந்தாள். அந்த நேரத்தில் தான் உன்னுடைய அண்ணன் அந்த மாய கண்ணன் விரைந்து சென்றான். அங்கு சென்று பிருந்தாவதியை பார்த்து, பிருந்தாவதி, என்னையே கோரி கலங்காலம் தவம் இருக்கிறாய், உன்னை மணக்க வேண்டும் என்று சொன்னான். மணப்பதை விட கட்டி அணைத்து இன்னத்தை பெற வேண்டும் என்று சொன்னவுடன்
பிருந்தாவதி மறுத்தால் காரணம் என்ன? மாற்றான் மனைவியை மனதளவால் நினைப்பது கூட பாவம் என்று சொல்லுவார்கள். அந்த மாற்றான் மனைவி நான் இப்பொழுது எனக்கு திருமணம் நடந்து விட்டது. இந்த பிறவியில் நான் எடுத்த பிறவியின் பயன் முடிந்து விட்டது, திருமணம் முடிந்து விட்டது. என் கணவன் இறந்து விட்டான். நான் இப்போது அபாகவதியாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது நீங்கள் என்னை ஒன்று கலக்க கூடாது என்பதற்காக நெருப்பை வளர்த்தி அதனுள் இறங்கி உயிரை மாய்த்துக் கொண்டாள். அதை கண்ணெதிரே பார்த்த என் மைத்துனன் கண்ணனுக்கு பித்து பிடித்திருக்கிறது. இதுதான் நடந்தது. ஆனால் இதற்கு மார்க்கம் உண்டு. உருங்கள் அண்ணா, இதற்கு மார்க்கம் உண்டு தங்கா. கவலை தேவையில்லை உனக்கு. அந்த பிருந்தாவதி என்ற பெண்ணானவள் இருந்தாள் அல்லவா? அவள் இறந்த இடத்திலே ஒரு துளசி செடியாக முளைத்தது. காரணம், அவளை துளசி செடியை முளைத்திருக்கிறாள். காரணம் என்ன? அவள் பரிசுத்தமானவள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிருந்தாவதியானவள் கணவனாருக்கும் வாழவில்லை, கண்ணனுடன் வாழவில்லை என்பதற்காக பரிசுத்தமானவள் என்ற ஒரே காரணத்துக்காக அவள் துளசி செடியாக முளைத்திருக்கிறாள். அந்த துளசி செடியை பறித்து உன்னுடைய கணவன், அதாவது எனது மைத்துனன், என் மைத்துனனை மார்பிலே அலங்கரித்தால் அவருக்கு பித்து தெரியும். அண்ணா, துளசி பறித்து என் கையால தொடுத்து என் கணவருக்கு கவலைப்படாதீங்க. முப்பேரந்தியர்கள் அலைமகள், கலைமகள், மலைமகள். உண்மைதான். நாங்க மூவரும் அதை பறித்து ஆரமாக தொடுத்து என் அண்ணனின் மார்பில் சூடுகிறோம். பெருந்தேவிகள் நினைத்தால் முடியாது என்று நீ இருக்கிறது. அண்ணனை அழைத்து வாருங்க. அப்படியாகட்டும். அதை பார்த்தாயா, துளசி செடியானது இருக்கிறது. ஆமா, அது நாம் இருவரும் பறித்து ஆரமாக தொடுத்து லட்சுமி இடத்துல கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அத்தை. பிருந்தாவதி பிருந்தாவதி என்று பேசிக் கொண்டிருக்கிறாரே மைத்துனா. சரியா போச்சு. கட்டி பிடித்தாலும் பரவாயில்லை, சிறிது நேரம் அவரோடு இருங்கள். நானு ஆமா, நான் முடிச்சுக்கிறேன். பிருந்தாவதி, கலைவாணி, பிருந்தாவதி, பிருந்தாவதி நாளைய சொல். பறித்து மலர் மாலையாக தொடுத்து விட்டு என் கையால சாமிக்கு சுடுகிறேன் சுவாமி. உண்மைதான். சுவாமி, அனைவரும் இங்க வர வேண்டிய காரணம் இருக்குது சுவாமி. வர வைத்து விட்டு பிறகு பேசுவதை பார்த்தாயா? என்னதான் நடந்தது? தாத்தா நல்லவனே, என்னத்துக்கு வந்துக்கிறேன்? என்ன பாட்டி? எதுக்கு நான் வந்திருக்கேன்? நாரதர் கழகம் நன்மையில் முடி நின்று உரைப்பார்கள். ஆமாம், உங்களை அனைவரும் ஒன்றாக பார்த்தது மிக மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். அப்படியா? ஆமாம், நாரதா, நீங்கள் அனைவரையும் வாழ்த்துங்கள். நாரதா, நல்ல முறையில் இருக்கட்டும். உன் கழகம் நல்ல முறையில் தொடரட்டும். அந்த பிருந்தாவதியானவள் துளசி மாலையாக என் தாத்தா கழுத்தில் இப்போது அணிவித்திருக்கின்றது. உண்மைதான். இப்போது என் தாத்தாவுக்கு பித்து தெளிந்து விட்டது. பித்து தெளிந்து விட்டது. ஆமாம். ஆனால் இன்று முதல் இந்த வைகுந்த வாசன் நாராயணன் கோவிந்தன் என்று 1000 நாமதம் இருந்தாலும் சிறப்பு நாமதமாக துளசி மார்பன். பித்து தெளிந்ததல்லவா? எழுந்து விட்டது. தங்கையோடு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆராதனை உனக்கு பித்து பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த பிருந்தாவதியான பெண்ணானவள் உன்னை மறக்க வேண்டும் என்று இருந்தால் அவளை சோதிப்பதற்காக ஒரு அரக்கனை உருவாக்கினேன். ஆகையால் தான் இப்போது மும்மூர்த்தி தேவர்களும் ஒன்று கூடி இந்த பூலோகத்திலே மும்மூர்த்தி தேவர்களாக துளசி மார்பன் என்ற நாமதேவத்தோடு உமக்கும் ஒரு ஆலயம் விளங்கட்டும். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கள் அச்சுதாமரே ஆடுதம் கொழுந்தே இட்டு வை தவிரே யார் போய் இந்திரலோக மாலும் அச்சு வைப்பேனும் வேண்டேன் அரங்கமானகருளானே. இருமா, ஒரு நிமிஷம்.
எல்லாரும் சாமி வணங்கிட்டு போங்க. இதுகாரம் என்னுடைய ஆரணி ரோஜா நாடகத்தில் நடத்திய நாடகம் பிருந்தாவதி திருமணம் என்பது ஜலகண்டாசுரன் வதை என்ற நாடகம் காட்சியோடு நிறைவுறது. நிறைவான என இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்தான நாடகம். ஏன்னா சுவாமிக்கு துளசி மாலை எதனால போடுறாங்கன்றது எனக்கு தான் தெரிஞ்சது, எனக்கு தான் தெரிஞ்சது. அது பிருந்தாவதியினுடைய நினைவாக அந்த அம்மா தான் துளசி சரியாக உருவானாங்க. அந்த அம்பாலை வணங்கி அந்த துளசி மாலை பெருமானுக்கு அணிவித்தால் அவருடைய மனம் குளிரும் என்று இப்போது புரிந்து கொண்டோம். எல்லோரும் வந்து பகவானை சேவித்து நல்லதொரு அருளை பெற்று